கண்டுபிடிச்சிட்டு பாத்தியா? அதான் பெஸ்டிங்கிறது. டேய், நீ தானடா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போட்டிருக்க? ஓ ஆமா, செம ஸ்டேட்டஸ். கண்ணீரை துடைக்கும் கைகள் இருந்தால் போதும், 1000 முறை ஏனும் எகுவேன் சிலுவை. எனக்கு எழுதின மாதிரி இருந்துச்சு. உனக்கு ஒரு பிரச்சனைனா ஊருக்கே ஸ்டேட்டஸ் போட சொல்லுவியா? ஏன் எல்லாரும் அதானே பண்றாங்க? ஏன் உனக்குன்னு சொந்தமா புத்தி இல்லையா? கரெக்டு. எனக்குன்னு சொந்தமா ஒரு இதுவே இல்லைல்ல. இதோ இந்த வளையம் என் ஃப்ரெண்டு சரவணன் போட்டிருப்பான். அவனை பார்த்து நானும் ஒன்று வாங்கி மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஃபுட்பால்லாம் என்னன்னே தெரியாது. ஆனால் எல்லாரும் மெஸ்ஸி த கோட்டுன்னு சொல்கிறத கேட்டு வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்சை பார்த்து நான் ஒரு பெரிய ஃபுட்பால் ஃபேன் ஆகிட்டேன். ஒரு படம் பார்த்தா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பர்னு சொன்னானுங்கன்னு வச்சுக்கோ, நானும் கை தட்டி விசில் அடித்து சூப்பர்னு சொல்லிடுவேன். அது செம படம்னு ஃபயர்லாம் விட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருவேன். எல்லாரும் தம் அடிச்சா நானும் தம் அடிப்பேன். எல்லாரும் இன்ஜினியரிங் சேர்ந்தா நானும் சேருவேன். எல்லாரும் ஒரு ஆக்டர் திட்டினா ஏன் எதுக்குன்னு கூட தெரியாம நானும் திட்டிடுவேன். எல்லாரும் கேட்குற பாட்டை தான் கேட்பேன். எல்லாரும் பார்க்குற படத்தை தான் பார்ப்பேன். இப்படி எல்லாரும் பண்றதை பண்ணாதான் நாமளும் சேஃபா இருப்போன்றதை நம்பி எல்லாத்தையும் பண்ணி 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 எனக்குன்னு ஒரு டேஸ்டே இல்லாத ஒரு ஆவரேஜான பையன் ஆயிட்டேன் மது. எங்க அம்மா எனக்கு படம் வரைய வருமா, எனக்கு பாட்டு பாட வருமா, டான்ஸ் ஆட வருமானு எதுவுமே தெரியாம என்ன எல்லாத்தையும் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்க அம்மா சொல்றாங்கன்னு நான் பண்ணுவேன். ஆனா என் லைஃப்ல எனக்கு பிடிச்சி நானா பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? லவ். ஆனா அவளும் என்ன மாதிரி சொந்தமா யோசிக்கவே தெரியாத ஒரு பையன் கூட எல்லாம் யார் இருப்பா சொல்லு? அதனாலதான் என்னவோ நந்தினி என்னை விட்டு போயிட்டா போல. இல்ல நந்தினி போனா என்ன, நான் இருக்கேன். நான் எப்பவுமே உனக்கு பெஸ்டியா இருப்பேன். இப்போ ஒண்ணு பண்றியா? உனக்கு எவ்வளோ அழணுமோ என் முன்னாடி அழுத்துற. எனக்கு அப்பெல்லாம் வராது மது. சரி, இப்போ நான் தான் நந்தினின்னு வச்சுக்கோ. என்ன பேசணுமோ பேசு. உன் மனசுல என்னெல்லாம் இருக்கோ என் முன்னாடி கொட்டி தீத்துற. ஓகே, நான் தான் நந்தினி. கமான். லூஸ் மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பா. என் மனசுல நீ இல்ல சந்துரு. ப்ளீஸ் என்னை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிடு. நீ இப்படி எல்லாம் இருந்தா நான் எப்படி என் வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியும் சொல்லு?